வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நண்பர்களுக்கு வணக்கம். நான் வடலூர்லேருந்து துரை. இன்றைக்கி இந்த பதிவில் யாரெல்லாம் வெளிநாடு போகலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். யாரெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்க ஜாதகத்தில் கொடுப்பனையாக இருக்கும்ல. பெரும்பாலுமே அவங்க வீட்டில் அடுத்தவங்க மாமா போனார், அடுத்தது பையன் போனான், இப்படி அவங்க குடும்பத்திலே நிறைய பேர் வெளிநாட்டிலே இருப்பாங்க. அந்த கொடுப்பனை யாரோட ஜாதகத்தில் கொடுப்பனையில் யாரோட ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கும் அப்படின்னு பொதுவாக பார்த்தீங்கன்னா, வெளிநாடை குறிக்கிறது அப்படின்னாலே ராகு தாங்க. ஜாதகத்தில் 9ஆம் இடம் 12ஆம் இடம் சொல்கிறோம். இப்போ பெரும்பாலுமே ராகு தேச ராகு புத்தி நடந்தவங்களே பெரும்பாலும் வெளியில் இருந்தால் அது சிறப்பாக யோகமாக வேலை செய்யுங்க. பெரும்பாலுமே ராகு தேசை ராகு புத்தி அப்படின்றது வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம், பிறந்த இடத்தை விட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ராகுக்கு சொந்தமாக வீடு கிடையாது. அதனால் இது பெரும்பாலும் வெளியில் தான் இருந்தால் தான் அது யோகமாக வேலை செய்யும். அதுவும் கரெக்டாக படிச்சுட்டு வேலைக்கு போகிற காலகட்டத்தில் அந்த ராகு தேசை வந்துடுச்சு அப்படின்னா அது வெளிநாட்டுக்கு போகிறத 100% உறுதி பண்ணிடும். அதே போல் பாவகத்தில் 9ஆம் பாவம் வெளிநாடு. 9ஆம் பாவத்துலேருந்து ஒரு கிரகம் தேசாபுத்தி நடத்துது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகலாமான்னு கேட்டால் வெளிநாடு போகலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு 6, 8, 12 பாவங்களோட சம்மந்தப்பட்டது அப்படின்னா, அந்த 9ஆம் பாவத்துக்கு 6, 8, 12 பாவங்களோட சம்மந்தப்பட்டது அப்படின்னா வெளிநாடு போகிறதால கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் பாவம் வெளிநாடு, அதுபோல் 12ஆம் பாவமும் வெளிநாடை குறிக்கும். இந்த 9, 12லாம் வேலை செஞ்சால் பெரும்பாலுமே வெளிநாடு போகிறத சொல்லலாம். பெரும்பாலுமே 6ஆம் பாவத்துக்கு அடுத்து இருக்கிற 7, 8, 9 இப்படி எல்லா பாவமே பெரும்பாலும் வெளிநாடை சொல்கிறாங்க. அதில் 9ஆம் பாவம் 12ஆம் பாவம் அப்படின்றது மிகச்சிறப்பானது. அடுத்தது நட்சத்திரங்களில் பூசம், விசாகம், சதயம். இந்த நட்சத்திரங்கள் பூசம், விசாகம், சதயம் இந்த நட்சத்திரங்கள் யாருக்கெல்லாம் லக்ன புள்ளியாக இருக்கோ, லக்னாதிபதி நின்ற நட்சமாக இருக்கோ, ராசி நின்ற நட்சத்திரமாக இருக்கோ, கண்டிப்பாக அவங்க வெளிநாட்டில் இருப்பாங்க. இல்லை வெளிநாடுக்கான கொடுப்பனை அவங்களுக்கு ஜாதகத்தில் இருக்குது. அவங்க ஜாதகத்திலே வெளிநாடு போனவங்க 100% இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூசம், விசாகம், சதயம் இது ராசியாக இருக்கலாம், லக்ன புள்ளியாக இருக்கலாம், லக்னாதிபதி நின்ற நட்சத்திரமாக இருக்கலாம். இவங்களுக்கு வெளிநாடு போகிற யோகம் 100% உண்டுங்க. கண்டிப்பாக வெளிநாட்டில் இருப்பாங்க. அதுபோல் பாவம் 9ஆம் பாவம், அதாவது தனுசு அப்படின்றது, தனுசு ராசி தனுசு லக்கணமாக இருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கும் தனுசு ராசி தனுசு லக்கணமாக இருக்கிறாங்க, இல்லை லக்னாதிபதி தனுசில் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் வெளிநாடு போகிற யோகம் சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் இந்த கொடுப்பனையாக இவங்க ஜாதகத்தில் இருக்குதுன்னு சொல்ல வரேன். ராகு தேசை பெரும்பாலும் வெளிநாடு சொல்லும். அதுபோல் இந்த நட்சத்திரங்கள் பூசம், விசாகம், சதயம் இந்த நட்சத்திரங்கள் உள்ள குடும்பம் ப்ளஸ் 9ஆம் இடத்துலேருந்து, அதாவது தனுசுலேருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்தினாலும், தனுசில் அவங்க லக்கணமாக இருந்தாலும், லக்னாதிபதி தனுசில் இருந்தாலும் அந்த ஜாதகம் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறதுக்கான எல்லா விதமான கொடுப்பனையும் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்தில் செக் பண்ணி பாருங்கள். யாராவது கேட்டாலும் இந்த நட்சத்திரங்கள் இருந்தால்